வணக்கம் தலைமையிலே. இன்னைக்கு ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஒரு முக்கியமான செய்தி, கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றி செய்தி என்று சொல்லலாம். நேற்று இஸ்மாயில் அல் தாக்பதா அவனுடைய பெயர் ஹமாஸ் அரசின் அதிகாரப்பூர்வ தலைமை செய்தி தொடர்பான பேச்சாளர்னு சொல்லலாம். நேற்று காசாவில் வந்து டெய்ர் எல் பாலாக் என்பாங்க அந்த பகுதியில் அல் ஆஸ்கா மருத்துவமனை அங்கே வைத்து ஒரு பேட்டி கொடுத்தான். 20 வருட ஹமாஸுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. நாங்கள் ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகிக்கொண்டு புதிய கமிட்டி, தொழில்நுட்ப கமிட்டி ஜனநாயக முறையில் ஆட்சி அமைப்பதை வரவேற்கிறோம். நாங்கள் எங்கள் ஆட்சி பொறுப்பை விட்டு கொடுக்கிறோம் இருக்கானுங்க. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி செய்தி. திரைமறைவு தந்திரம் என்று சொன்னாலுமே இந்த பன்றி பேடிகள் பகிரங்கமாக தங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு சர்வதேச கமிட்டியிடம் அந்த காசாவை ஒப்படைக்கிறோம் என்பது போல பேசியிருக்கானுங்க. 2007 இவனுக்கு ஆட்சிக்கு வந்தானுங்க ஹமாஸ் பன்றிகள். அப்போ அங்கே ஆட்சியிலிருந்து ஃபத்தா. இந்த ஃபத்தா என்பது பாலஸ்தீன தலைமை பயங்கரவாதி யாசர் அராபத்தின் ஒரு பிரிவு. ஃபத்தா அவனு தான் ஆட்சி பண்ணானுங்க. தேர்தலில் காசாவில் தோத்தானுங்க. தோற்றாலுமே ஃபத்தா வந்து அந்த ஆட்சியை ஹமாஸிடம் ஒப்படைக்கவில்லை. ஒப்படைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் மிகப்பெரிய இரத்த களரி காசாவுக்குள் ஏற்பட்டு இந்த ஃபத்தாவை சேர்ந்தவர்கள் எண்ணற்ற பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம் ஓடி போய் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்ல அவனுக்கு ஆட்சி பண்றானுங்க. அன்னையிலிருந்து ஹமாஸின் கட்டுப்பாடுல தான் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 20 வருஷம் ஹமாஸ் பன்றிகளின் ஆட்சிக்குள்ளதான் காசா இருக்கு. முதன்முறையாக சமீபத்தில் தேர்தல் கூட நடத்தினாங்க. ஹமாஸ் பன்றிகள் சமீபத்தில் தேர்தல் நடத்தினாங்க. உலகம் சொல்ல வேண்டாம் என்று சொல்ல இன்னைக்கு முழுவதுமாக ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிக விரைவாக அந்த குழுவை வந்து அரச நடத்த கேட்டிருக்காங்க. அந்த குழுவுடைய பெயர் NCAG அப்படிம்பாங்க. சர்வதேச ட்ரம்ப் அவர்களின் தலைமைக்கு கீழ் செயல்படும் சர்வதேச குழுவுக்கு கீழே பாலஸ்தீனத்தில் இந்த NCAG செயல்படும். நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா இதனுடைய பெயர். இதில் 4 பேர் இருப்பானுங்க. அதனுடைய தலைவன் இதை வரவேற்றிருக்கிறான். காசாவுடைய இந்த ஹமாஸுடைய இந்த முடிவை அவனுடைய பெயர், தலைவனுடைய பெயர் அலி சாத். எல்லாமே பயங்கரவாதி தான். அந்த பயங்கரவாதி போறான், இந்த பயங்கரவாதி வரான்னா நம்ம இவனை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த அலிசாத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவையான வளம், தேவையான திறன் கிடைச்சோன்னே ஹமாஸ் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க நாங்கள் காசாவுக்குள் வருவோம், ஆட்சியை கொடுப்போன்னு இருக்கான். தேவையான வளம் என்பது பணம். பிச்சை எடுப்பானுங்க. இனி இவனுக்கு பிச்சை எடுக்கிறது வேலையாக வச்சிருப்பானுங்க. அந்த பிச்சை பணம் கை கிடைச்சோன்னே பாதுகாப்பு, இவனுக்கு பாதுகாப்பு சர்வதேச நாடுகள் தான் கொடுக்கணும். பாதுகாப்பு கிடைச்சோன்னே காசாவுக்குள் வந்து ஆட்சி அமைப்போம், ஜனநாயக தேர்தலை நடத்துவோம். அதை தாண்டி ஒன்று சொல்லியிருக்கானுங்க, இப்போ வரைக்கும் நாங்கள் காசாவில் நுழையாமல் தடுப்பது இஸ்ரேல் தான் அப்படின்னு இருக்காங்க. உண்மையும் கூட தான். இவனுங்களெல்லாம் இந்த நொடிப்பொழுது வரை காசாவுக்குள் விடாமல் இஸ்ரேல் தான் தடுத்து வச்சிருக்கு. இந்த அலிசாத் என்ன சொல்றான்னா, 90% காசா அழிக்கப்பட்டு விட்டது. முன்பு இருந்ததுல 80% காசா இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கு. இதை நான் மீட்பேன் அப்படிங்கிற மாதிரி அலிசா சொல்லியிருக்கான். ஒரு பயங்கரவாதி போறான், இன்னொரு பயங்கரவாதி உள்ள வரான். இந்த NCAG உடைய தலைவன் இந்த டாக்டர் அலிசாத் எனப்படுவன். இவன் வந்து போக்குவரத்து துறையையும் மற்றும் எரிசக்தி துறைம்பாங்க, எனர்ஜி, அதையும் பார்ப்பவன் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது அப்துல் கரீம் அசர், அடுத்த பயங்கரவாதி. இவன் வந்து காசாவின் விவசாயத்தை மீட்டெடுப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது ஒமர் சமாலி, இவன் ஒரு பயங்கரவாதி. இவன் வந்து காசாவில் தொலை தொடர்பு, டிஜிட்டல் இதெல்லாம் பார்த்துக் கொள்வான், மேம்படுத்துவான் சொல்லி சொல்லப்படுது. நான்காவது ஒரு கிறிஸ்தவ பெண்மணி. இந்த பெண்மணி பல பதவி வகித்த காசாவுக்குள் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி. பெயர் வந்து ஹன்னா நிக்கோலா தராசி. ஒரே ஒரு கிறிஸ்தவ பெண்மணியை இவனுக்கு வந்து இடம் கொடுத்துருக்கானுங்க 4 பேர்ல. ஏன்னா கிறிஸ்தவ நாடுகிட்ட பிச்சை எடுக்கணும். கிறிஸ்தவ நாடு பணம் கொடுத்தா மட்டும்தான் காசாவை கட்ட முடியும்.
ஐரோப்பியா அமெரிக்கா கொடுக்கும் அந்த பிச்சை காசு இவங்களுக்கு இனிக்கும். ஆனால் காசாவுக்குள்ள அமெரிக்கா ஐரோப்பா ஆட்கள் வரக்கூடாது, ஆனால் பிச்சை காசு வரலாம் பாருங்க. இவனுங்களுக்கு எல்லாமே ஒரு முரண்பட்ட ஜனங்கள் இந்த காசா மக்கள். இந்த ஹமாஸ் உடைய திட்டம், அதுவும் ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னா, புதிய குழு காசாவுக்குள் வர வரைக்கும் தற்காலிகமாக காசாவை பார்த்து கொள்வதில் ஹமாஸ் உடைய ஆட்கள் ஈடுபடுவார்கள் இருக்காங்க. இரண்டாவது மிக முக்கியமானது, அரசியல் ரீதியாக இராணுவ ரீதியாக ஹமாஸ் அங்கேயே தான் இருக்கும், ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருக்காது. ஆட்சி பொறுப்பை வேற ஒன்று கொடுப்போம், பிச்சை கேட்போம், காசாவை கட்ட வைப்போம், காசாலாம் பழைய மாதிரி ஆன உடனே நாங்கள் வந்துடுவோம். அதைத்தான் சொல்றானுங்க. அதாவது அரசியல் ரீதியாக இராணுவ ரீதியாக நாங்கள் இருப்போம் ஹமாஸ் சொல்வது நேற்று, ஆனால் ஆட்சியில் இருக்க மாட்டோம். ஏன்னா அங்கே இப்போ காசு இல்லை, சாப்பாடு இல்லாமல் பெண்கள் விபச்சாரம் பண்ணுறாங்க. இதே நிலை தொடர்ந்தால் எல்லாமே மரணம் அடைவதே தவிர வாய்ப்பில்லை. அதனால உலக நாடுகள் பிச்சை போட்டு இவனுக்கு திரும்ப காசாவை கட்டித்தரணும். அதுவரைக்கும் இந்த பன்றிகள் அப்படியே அமைதியாக இருப்பது போல் நடித்து விட்டு முழுவதுமாக காசா கட்டி கொடுத்த பிறகு, அங்கே எல்லா வளங்களும் வந்த பிறகு இவனுக்கு காசாவை பிடிச்சிடலாம். இந்த கமிட்டி, இப்போ சொல்கிற இந்த கமிட்டி, இந்த ஆட்கள், அவர்கள் கொண்டு வரும் இராணுவம் எல்லாமே இந்த ஹமாஸ் முன்னால் ஒரு நாள் நிற்காது. ஹமாஸ் சண்டைக்குன்னு ஒரு நாள் வந்தாங்கன்னா இவங்க எல்லாமே பின்வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவ்வளோ மூர்க்கத்தனமாக கொலை செய்வதில் வல்லவர்கள் இந்த ஹமாஸ் பேடி பன்றிகள். இவர்கள் அடங்கி இருக்கின்ற, அதாவது சகலத்தையும் மூடிக்கொண்டு அடங்கி இருக்கிற ஒரே இடம் இஸ்ரேல் இராணுவம் தான். இஸ்ரேல் இராணுவ வீரர் அவர் வர வேண்டாம், இஸ்ரேல் இராணுவ சீருடையில் ஒரு பொம்மை நிப்பாட்டினாலே இவனுக்கு ஆடையோடு சிறுநீர் மலம் கழிப்பவர்கள் இந்த ஹமாஸ் பன்றிகள். ஆனால் இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் இல்லாமல் அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஆட்களோடு மிக கொடூரமான முறையில் கொள்வார்கள். இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் மட்டுமே கண்டு அடங்கிக்குவானுங்க. இந்த கிறிஸ்துவ பெண்மணி, ஒரு பெண்மணியை பற்றி பேசணுன்னே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இங்கே உள்ளவருக்கு ஒரு கண் திறப்பாக இருக்கும். இந்த அரபியர்கள் அவர்களிடையே சிறுபான்மை மக்களை வாழ விட மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கின்ற சின்ன விஷயம் புரிய வைக்கும். இன்னைக்கு 21 லட்சம் பேர் காசால சண்டைக்கு முன்னால மக்கள் தொகை 21 லட்சம் பேர். இதுல எத்தனை கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க நீங்க சொல்லுங்க. இந்த 21 லட்சம் அரபிய இஸ்லாமியர்கள், எத்தனை கிறிஸ்தவ மக்களை இவர்கள் வாழ வைத்திருப்பார்கள் காசாக்குள்ள? ஒரு யூகம் பண்ணுக்குங்க, வெறும் 1000 பேர் தான். 21 லட்சம் மக்கள் தொகை காசா இஸ்லாமிய மக்கள் தொகையில வெறும் 1000 கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு காசாவில் வாழ்கிறார்கள். இன்னொரு கொடுமை என்னன்னா, 1948 35,000 கிறிஸ்தவர்கள் அன்று காசாவில் வாழ்ந்தார்கள். ஒரு 35,000 மக்கள் தொகை கொண்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் 2 குழந்தை பிறந்திருந்தா கூட இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு 1 லட்சம் மக்கள் தொகைக்கு வந்திருக்கணும். 35,000 இத்தனை வருஷங்கள்ல சுருங்கி 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 இன்னைக்கு வெறும் 1000 பேர் தான் காசாவுக்குள் கிறிஸ்தவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். எந்த அளவுக்கு இவனுக்கு அந்த சிறுபான்மை மக்களை நசுக்கிறானுங்க பாருங்க. மனசாட்சி அவனுக்கு இருக்காது. 21 லட்சம் பேர் இருக்கிறோம், அரபிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கட்டும், யூதர்கள் கொஞ்சம் பேர் இருந்தா இருக்கட்டும், ஹிந்து மக்கள் கொஞ்சம் பேர் இருந்தா, அந்த பெருந்தன்மை எதுவுமே இவனுக்கு இருக்காது. இவனுக்கு கொஞ்சம் மேலே வந்துகிட்டா, மக்கள் தொகை சதவீதத்தில் கொஞ்சம் மேலே வந்துகிட்டா, சிறுபான்மை மக்களை வாழ விடாமல் நேரடியாக பிரச்சனை பண்ணுவானுங்க இந்த அரபியர்கள். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்காம இருக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இவனுக்கு மேலே வர வேண்டும். வந்துட்டாங்கன்னா அனைவரும் இஸ்லாமுக்கு மாற வேண்டும், ஜிசியா வரியை கட்ட வேண்டும், இல்லைன்னா கொன்றுவோம், சர்ச் இருக்காதுன்னு பிரச்சனை தான் பண்ணுவானுங்க இந்த அரபியர்கள், காசா அரபியர்கள். 35,000 இருந்த கிறிஸ்தவர்கள் வெறும் 1000 பேர் தான், புள்ளி சதவீதம் கூட கிடையாது. உண்மையாகவே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்குது மனம். ஏன் இந்த மக்கள் தொகை குறைஞ்சதுன்னா, தொடர்ச்சியாக அவர்கள் கொடுத்த நெருக்கடியால் மதம் மாறியது. குறிப்பாக ஹமாஸ்லாம் வந்த பிறகு ஃபத்தா, அவனுக்கு அதை விட மோசமான பயங்கரவாதிகள்.
அவனுங்க கொடுத்த நெருக்கடியால் பயந்து, உயிருக்கு பயந்து மதம் மாறியது. அடுத்து வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றது. இவங்களுக்கிடையே வாழ முடியாது என்று அங்கே இருந்த அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் பயந்து வெளிநாடுக்கு சென்று தஞ்சம் புகுந்தாங்க. அது ஒரு காரணம். அதே சமயத்தில் இஸ்ரேல், இந்தியாவுமே இதே புள்ளி விவரத்தோடு தான் இருக்கும். இஸ்ரேலில் 70 லட்சம் யூத மக்கள் இருக்காங்க. பிற அரபு மக்களை நான் இஸ்ரேலியர்களாக பார்ப்பதே இல்லை. இஸ்ரேலுக்குள்ள அவனுக்கு வாழ்ந்தாலும் நான் இஸ்ரேலியர்களால் மதிப்பதில்லை. 70 லட்சம் யூத மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு அவர்களுக்கு இடையே கண்ணியமான முறையில் 1,80,000 கிறிஸ்துவ மக்கள் சந்தோஷமாக வாழ்றாங்க இஸ்ரேலுக்குள்ள. இத்தனைக்குமே காசால பிரம்மாண்ட சர்ச் இருக்கு. அதை தாண்டி இந்த பாலஸ்தீனத்தில் இன்னைக்குமே கிறிஸ்துவலுக்கான உலக புகழ்பெற்ற புனித ஸ்தலங்கள் இருக்கு. புனித ஸ்தலங்கள் மட்டுமே இருக்கு. அங்குள்ள கிறிஸ்துவர்கள் கொல்லப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்க, மதம் மாற்றப்படுறாங்க, வெளியே துரத்தி விடப்படுறாங்க. அதாவது கிறிஸ்துவர்களுடைய பணம், பிச்சை பணம் இவங்களுக்கு வேணும். ஆனால் கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடாது. அழகா தெரியும். ஆனால் இஸ்ரேலில் ரொம்ப கௌரவமாக அந்த கிறிஸ்துவ மக்களை நடத்துவாங்க. யூதர்கள் ஒரு பார் இருப்பாங்க. இந்த அரபியர்கள் அவங்கள தனியாக நடத்துவாங்க இஸ்ரேல் யூதர்கள். ஆனால் அங்குள்ள கிறிஸ்துவர்களுக்கு மிகச்சிறந்த மதிப்பு இஸ்ரேலில் கொடுக்கப்படும். அரபுலேயே அந்த இஸ்லாமை விட்டு அரபா இருக்க கிறிஸ்துவர்களுக்கு நல்ல மதிப்பை இஸ்ரேலுக்குள்ளேயும் கொடுப்பாங்க. லெபனானில் எல்லா பக்கமே இந்த யூதர்கள் கொடுப்பாங்க. 1,80,000 கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு கண்ணியத்தோடு வாழ்றாங்க. இவர்களுடைய நிஜமுகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இஸ்ரேல் இந்த ஹமாஸுடைய நயவஞ்சகத்தை முற்றாக நிராகரிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் காலத்தை பெற்றுக்கொள்வதற்கான உதவி பணங்கள், பிச்சை பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான தந்திரம், ஹமாஸுடைய தந்திரம்ங்கிறாங்க. அதுதான் 100க்கு 100 சரியானது கூட. இந்த காசாவை புனரமைக்கும் பணி இன்னைக்கு நாளைக்கு நடக்காது. 10 வருஷம் நேரம் இருக்கு. 10லிருந்து 20 வருஷம் ஆகும் காசாவை பழைய மாதிரி கொண்டு வருவதற்கு. ஆனால் அதெல்லாம் நடப்பதற்கு நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இந்த பயங்கரவாத பிரிய காசா பன்றிகளை அந்த இடத்தை விட்டு முற்றாக விரட்டி அடிப்பது தான் அந்த காசா, அந்த மேற்கு கரை பாலஸ்தீனம் இருக்கவே கூடாது. அங்குள்ள மக்கள் எங்கிருந்து இந்த இஸ்ரேலை ஆக்கிரமம் பண்ணாங்களோ அந்தந்த இடத்திற்கு விரட்டி அடிப்பது தான். அவனுக்கு விருப்பமாக போனாலும் சரி, விருப்பம் இல்லைனாலுமே அவர்களை வலுக்கட்டாயமாக இங்கேருந்து விரட்டி அடிப்பதுதான் மிக சரியான தீர்வாக இருக்கும். நன்றிகள்.